Hello guys, welcome to Management Academy. ஓகே 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசி வந்து சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 4 பண்ணியிருந்தாங்க அண்ட் குரூப் 2 இப்போ குரூப் 1லையும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, பட் சிலபஸ் சேஞ்சஸ்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி பார்க்கும்போது என்னென்ன டாபிக்ல எவ்வளோ மார்க்கு கேட்க போறேன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து ஈஸியா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, எதுல எவ்வளவு மார்க் கேட்பாங்க, அது ஓரளவுக்கு தான் நம்மளால கெஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சயின்ஸ்ல கொஞ்சம் அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் பாலிட்டியில ஆவரேஜா எப்பயும் கேட்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே எதுல எவ்வளவு மார்க் கேட்கறாங்கன்னு நம்மளால வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாத மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு கரண்ட் ஈவென்ட் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியும் நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல இவ்வளவுதான் நாங்க கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாவே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த வீடியோல நம்ம ஓவராலா உள்ள சிலபஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. டிஎன்பிசி சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணா, டிஎன்பிசி வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா இங்க ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல சிலபஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1ஓடது. ஓகே, இப்ப லைவ்ல தான் இருக்கு. இன்னும் தமிழ் வெர்ஷன் இன்னும் இதாகல, நமக்கு ஃபுல் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். அகைன் அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஓகே. இதுல வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ்ல வந்து 10 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சிலபஸ் பேஜஸே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ மேக்ஸிமம் சிலபஸ் அவ்வளோ சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அதிகமா இருந்தது வந்து 10 யூனிட்டா இருந்தது, இப்போ 6 யூனிட்டா வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாபிக் வைஸ் எவ்வளவு மார்க் பேஸ் பண்ணி இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுல மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பழைய சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் தான், செகண்ட் வந்து யூனிட் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தனியா ஒரு யூனிட் 2 வந்து இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டாமான்னு கேட்டா கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா டாபிக்லயும் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ இதுலயே பாருங்க, லைக் ஒன் செகண்ட். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் இன்க்ரீஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி இங்க ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கூடனா கண்டிப்பா இன்னும் டீட்டெயிலாவே நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் வந்து பார்க்கும்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் இது எல்லாமே ஓவராலா சேர்த்து நமக்கு எவ்வளவு மார்க் கேட்பாங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து கேட்க போறாங்க. சரிங்களா, அது இல்லாம ஓவராலா இந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 200 மார்க் வந்து நமக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த 200ல வந்து 175 வந்து நமக்கு வந்து ஜிஎஸ் தான் இருக்கும் இல்லைங்களா. அடுத்தது 25 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு மேக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸ்லயுமே ஆப்டி எவ்வளவு மார்க் கேட்க போறோம், ரீசனிங் எவ்வளவு மார்க் கேட்க போறோம்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளியர், ஓகே. இதே 2 and 4ல பார்க்கும்போது இந்த சயின்ஸ்ல வந்து 5 மார்க்ஸ் வந்து இது பண்ணிருப்பாங்க. நான் 2 and 4 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா, ஓகே. இதுல சேம் அதே இதுதான், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுல அதே சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. இடையில இது லாஸ்ட் இது மட்டும் பாருங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து இங்க ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, செகண்ட் இது பார்க்கும்போது ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபில எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா, இதுலயும் பாருங்க கிரீன் எனர்ஜி, ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, அப்போ கொஸ்டின்ஸ் வந்து இப்ப இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்குது எல்லாமே பேசிக் ஆஃப் ஜியோகிராஃபி. இதுல டீட்டெயிலா நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அதான் கொடுப்பாங்க. ஆனா கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா கரண்ட் ஈவென்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்ப அது இல்லாம கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் நம்ம வேர்ல்ட் லெவல்ல பார்க்கும்போது அதிகமா நம்ம தமிழ்நாடு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்ப அது ரிலேட்டடான டாபிக் இன்க்ளூடிங் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கணும். இதுல நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாருங்க தேர்ட் யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ் செகண்ட், ஃபர்ஸ்ட் ஓல்டு சிலபஸ் செகண்ட் யூனிட்டா இருந்தது, இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுல வந்து ஹிஸ்டரி வந்து நமக்கு தேர்ட் யூனிட் இருக்கு. ஹிஸ்டரியில வந்து ஐஎன்எம் ஆட் பண்ணிருக்காங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து தனி ஒரு சிலபஸா வந்து இருக்கும், இப்ப ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஒன்னா சேர்த்து வந்து எவ்வளவு மார்க் கேட்கறாங்க, 25 மார்க்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. 25 மார்க் வந்து ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்டரியில இந்த சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே இன்க்ளூடிங் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம வந்து இதுல ஓவராலா வந்து படிப்போம். சேம் இதுல இந்த சிவிலைசேஷன் இருக்கு, குப்தா, டெல்லி சுல்தான், முகல்ஸ், விஜயநகரம், பாமினி, அதே இதுதான். சவுத் இந்தியன் ஹிஸ்டரிங்கிறப்போ ஓவராலா எல்லாமே நம்ம பார்க்கணும். சவுத் இந்தியனா இப்ப நிறைய பேரு சேர சோழ பாண்டியர் அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காக்கத்தீர்கள் அண்ட் லைக் கர்நாடகா, ஆந்திரா அது செய்யக்கூடிய எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே. நேஷனல் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து பாருங்க, பகத்சிங், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இது ஸ்டார்ட் ஆகில இருந்து நேஷனல். இப்ப நம்ம மாடர்ன் ஹிஸ்டரி டாபிக் தான் நமக்கு கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருங்க. ஓகேங்களா,
அண்ட் சேம் அதே இதுதான். இதுல வந்து உங்களுக்கு இதுலயும் கரண்ட் இவெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க. இது நம்ம 2ல பார்த்தது. சேம் அதையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், புக் அண்ட் ஆத்தர், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே லேட்டஸ்ட் யார் அவார்ட்ஸ் இது பண்ணாங்க இது எல்லாமே வந்து இது நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இது வரைக்கும் நமக்கு ஓல்டு இது எல்லாமே வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் தான். கிளியர். நேஷனல் சிம்பிள் இதெல்லாம் வந்து மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது. ஓகே. அண்ட் இந்தியன் பாலிட்டி தான் கவரேஜ் வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க. 40 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த டாபிக் வரேன். சரிங்களா? 40 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு டாபிக்ல இருந்துமே வந்து கவர் பண்றாங்க. எதுனா பாலிட்டியில மட்டுமே வந்து நமக்கு 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அண்ட் வந்து யூனிட் 5 வந்து பார்க்கும்போது யூனிட் 5ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் அண்ட் யூனிட் 9 தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யூனிட் 9ல வந்து இருக்கும் இல்லைங்களா? யூனிட் 8 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு சொசைட்டி இருக்கக்கூடிய தமிழ் சொசைட்டி பத்தி படிக்கிறதுல வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ யூனிட் 5ல வந்து எக்கனாமிக் பிளஸ் தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல்லா படிக்க போறோம். இது எல்லாமே ஓவரால சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபைனலி வந்து பார்க்கும்போது யூனிட் 6 10 யூனிட் ஸ்ப்ரெட் பண்ணி 6 போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எது பாருங்க, ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்ஸ் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு எல்லாமே ஓவராலா கொண்டு வந்து 40 கொஸ்டின்ஸ். அதே இதுதான். திருக்குறள் அண்ட் பெரியார், அண்ணா, தமிழ்நாடு கோர்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் தமிழ்நாடோடது, உமன்ஸோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டில் தமிழ் லிட்ரேச்சர் ஃபார்ம் சங்கம் ஏஜ் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பிளேலிஸ்டாவே வந்து இருக்கும் தமிழ் சொசைட்டியோடது. ஓகே. இது எல்லாமே நமக்கு யூனிட் 8ல சாரி யூனிட் 8 கிடையாது, இப்போ யூனிட் 6. அப்போ மொத்தமா வந்து பார்க்கும்போது 6 யூனிட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சேம் சிலபஸ் தான், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதோட அட்வான்டேஜா என்ன விஷயம்னா எவ்வளவு யூனிட்ல எவ்வளவு மார்க்ஸ் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 8ல மட்டும் பாருங்க 40 மார்க்ஸ். சாரி யூனிட் 6ல 40 மார்க்ஸ். யூனிட் 5ல நமக்கு பார்க்கும்போது 50 மார்க்ஸ். இதான் ஹைலைட். இந்தியன் எக்கனாமிக் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்ல இருந்து A to Z நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க, என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்கீமுக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஆரம்பிச்சாங்க, அதுல ஏதாவது அந்த ஸ்கீம் மூலயமா பார்ட் 2 வந்திருக்கா, அச்சீவ் பண்ணிருக்காங்களா. ஓகே. இப்ப அண்ணாவோட ஸ்கீமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா 2 சொல்லி இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அதிகமா எக்ஸப்ட் பண்ணலாம். பாலிட்டி ஆஸ்ட்ரேலியா எப்பயும் போலதான் வந்து இருக்கும். அதுல ரீசனான ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து இது பண்ணிருக்காங்களா. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன் நேஷனல் ஒன் எலெக்ஷன் ஸ்கீம் இதுல பிளானிங் இருக்கு இல்லைங்களா? இதுல என்னாச்சு, இது எந்த ஆர்டிகல் வந்து இது பண்றாங்க, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் வந்து என்ன. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பார்க்கணும். எல்லாமே மேக்சிமம் கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து எல்லாமே உங்களுக்கு பேஸ் இதுதான். இதுல வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி நீங்க படிக்கணும். ஓகேங்களா? பார்ட் பில வந்து இப்போதைக்கு பார்த்தது எல்லாமே பார்ட் ஏ. பார்ட் ஏல மொத்தம் 6 யூனிட் வந்து இருக்கு. சரிங்களா? பார்ட் பில வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 யூனிட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து இவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. குரூப் 1 டிகிரி லெவல். பட் மேக்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஆனா எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிளியர். ஆப்டி வந்து 15 கொஸ்டின் அண்ட் ரீசனிங் வந்து நமக்கு 10 கொஸ்டின். ரீசனிங் வந்து பாருங்க, லாஜிக்கல் ரீசனிங், பசூல் டைஸ், விசுவலைசேஷன், ஆல்பா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரியஸ். இது எல்லாமே வந்து நமக்கு ரீசனிங் மட்டுமே 10 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே வந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ் 15 மார்க் வந்து ஆட் கேட்கிறாங்க. ஓவராலா வந்து 200 மார்க்கு. ஓகேங்களா? இதான் வந்து குரூப் 1 அப்டேட்டட் சிலபஸ். ஓகே. அகைன் நம்ம அந்த 2-1 பார்த்துடலாம். சரிங்களா? குரூப் 2 அண்ட் 2A லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இருக்கு, ஆப்டி ரீசனிங் இருக்கு, ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு. இது எல்லாமே பாருங்க அவங்களே இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. தமிழும் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இது மூணுமே எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், ஜெனரல் ஸ்டடிஸ் ஒன்லி டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல். ஓகே. நம்ம அதுல 10 மார்க் பார்த்தது எல்லாமே இதுல அப்படியே 5 மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. இதுவும் நமக்கு ஓவராலா 200 மார்க் இந்த குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். இதுல வந்து 100 மார்க் வந்து லாங்குவேஜ் வரும். லைக் தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்றீங்களோ அதுல வந்து 100. அது தமிழ்ல நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்தது பார்க்கும்போது 75 மார்க் வந்து ஜிஎஸ், 25 வந்து ஆப்டி. ஓகேங்களா? ரீசனிங் இதுல வந்து பார்ட் ஏல வந்து பார்க்கும்போது ஜெனரல் சயின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறாங்க. ஜியோகிராஃபி 5. ஹிஸ்டரி நம்ம பார்க்கும்போது இங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ்னா 10 கொஸ்டின்.
பாலிட்டி பாருங்க 15 கொஸ்டின் வந்து பாலிட்டி கேட்கறாங்க. இதுல அதிகமான வெயிட்டேஜ் எது கொடுக்குறாங்க? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியன் எக்கனாமிக். ஓகே, அகைன் வந்து யூனிட் 8 9 பாருங்க, இதுலயும் 20 கொஸ்டின்ஸ். அப்ப இது ரெண்டுமே வந்து ஈவனா இருக்கக்கூடியதா. யூனிட் 5 அண்ட் 6 மேக்ஸிமம் 4 5 6 நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம கொடுக்கணும். கிளியருங்களா? ஓகே, பார்ட் பி பார்க்கும்போது சேம் அதே தான். ஆப்டிவ் ரீசனிங் இது அப்படியே மாற போறது கிடையாது. 1க்கு நீங்க படிச்சாலே 2 and 4க்கு இது எல்லாமே காமன் தான். சரிங்களா? பட் படிக்கும்போது கொஸ்டினோட டஃப்னஸ் வந்து 2 குரூப் 4 and 1க்கு வந்து சேம் டாபிக், பட் கொஸ்டினோட டஃப்னஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். ஓகே, சி லெவல்ல பார்க்கும்போது பொது தமிழ் வந்து பாருங்க, இலக்கணம் வந்து 25 கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு மேக்சிமம். தமிழ் வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருந்த மேக்சிமம் நம்ம எப்படி படிப்போம்னா 6th to 10th வரைக்கும் இல்லாம +1 +2 தமிழ் படிக்கணும், +1 +2 புக் இல்லாம சிறப்பு தமிழ் புக்கும் படிக்கணும். இதெல்லாம் நம்ம நியூவா படிச்சனால சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க, ஓல்டு புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே தான் நம்ம ஓவராலா டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? பட் இப்போ வந்து அவங்க தெளிவாவே சொல்லிட்டாங்க, 10th வரைக்கும் இருக்கக்கூடியதான் நாங்க கேட்போம், 10th வரைக்கும் படிச்சாலே போதுமானது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இலக்கணம் எக்ஸாம்ஸ்ல பார்க்கும்போது ஒரு 40 பக்கம் வந்து நமக்கு இலக்கணம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸாவே இருக்கும். இதுலயே பாருங்க, இலக்கணம் ரொம்ப பேசிக் லெவல்ல அவங்களே கொடுத்துருக்காங்க. 25 மார்க்ஸ் தான் என்ன கேட்க போறாங்க? இலக்கணம் வந்து கேட்க போறாங்க. எழுத்து பாருங்க, பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, இதெல்லாமே ரொம்ப பேசிக் இது. ஓகேங்களா? குறில் நெடில் வேறுபாடு, லகரம் இது, அப்புறம் இந்த அகர எழுத்துக்கள் இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இனவெழுத்து, இனம் சார்ந்த எழுத்துக்கள் ஆ இ ஊ அதெல்லாம் இது பண்றது. சொல்ல வந்து பாருங்க, இது இன்னொன்னு நோட் பண்ணீங்கன்னா, இலக்கணம் வந்து ஃபர்ஸ்ட் இதுல 5 இது நம்ம படிச்சிருப்போம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு. இதுல பாருங்க 2 தான் ஆட் பண்ணிருக்காங்க. எழுத்து, சொல் தான். 3 பொருளா இருக்கட்டும் அண்ட் யாப்பு, அணி, இது 3மே என்ன பண்ணிட்டாங்க? ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுல வேற இதுவும் பேசிக் தான். இதுல தமிழ் பேசிக் லாங்குவேஜ் கொஞ்சம் பேஸா இருந்தாலுமே அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பழைய சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா நம்ம தமிழ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுல ரொம்ப வந்து இலக்கணம் பொறுத்த வரைக்கும் தமிழ் ரொம்ப வந்து ஷார்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க 25 மார்க்குக்கு. ஓகே, இத பாருங்க, சொல்ல அகராதியில 15 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. இதுவும் வந்து பேசிக் தான். எதிர் சொல்லை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு எழுத்துல இருக்கக்கூடிய பழமொழி வந்து என்ன, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது, பொருந்தா சொல்லை கண்டறிதல், ஒரு சென்டென்ஸ் எல்லாமே காமனா ஒண்ணு குறிக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். அகர வரிசைப்படி எழுதுறது, கா காங்கி அந்த மாதிரி இதுல வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. எழுத்து வழக்கு, இது எல்லாமே பேசிக் இதுதான். கோடிட்ட எழுத்து சரியான இதை எடுத்துக்க. இதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்கிறது, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. இதுல வந்து என்ன இது தப்பான இது கொடுத்து அது கரெக்டா நம்ம சூஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். தமிழ்ல மேக்ஸிமம் சிலபஸ் வந்து ஃபுல்லா நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எழுதும் திறன். சென்டென்ஸ் வந்து வலுச்சொற்கள்னா மாத்தி மாத்தி வந்து கொடுத்துட்டு அதுல வந்து நம்ம கரெக்டா சொற்றொடரோட இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஆண்பால் பெண்பால் எல்லாமே நமக்கு எழுத்து இதுலயே இதெல்லாம் படிச்சிருப்போம். இதுல மரபு அவங்களே கொடுத்துருக்காங்க. நாய் கத்துமா, குடைக்குமா, இந்த மாதிரி என்ன படிக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கலை சொற்கள் அடுத்தது வாசித்து புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ற மாதிரி வந்து இருக்கும். எளிய மொழிபெயர்ப்பு, அதுல இருந்து 5 கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. இலக்கியம் இது மட்டும் நீங்க கொஞ்சம் மத்த எல்லாமே பேசிக்கா நீங்க படிச்சாலே வந்து போகும். ஓகேங்களா? இந்த 15 மார்க்குக்கு மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிக்கிற மாதிரிதான் வந்து இருக்கும். இலக்கியம் அண்ட் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுல தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க. இவங்க பேர் கோவை சாமிநாதர் அவர்ல இருந்து தொடங்கி நாமக்கல் கவிஞர் வரைக்கும் இவங்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? இது ஒண்ணுதான் கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கும், மத்த எல்லாமே ஓகே சேம். அண்ட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிராமர் வந்து அதுல வந்து 20 மார்க்ஸ் வந்து கேட்டாங்க, இதுல 25 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. vocabulary 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க. ரைட்டிங் ஸ்கில் இது பாருங்க, இதுலயும் 10 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் டேர்ம்ஸ், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. டிரான்ஸ்லேஷன், வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்றது 5 கொஸ்டின்ஸ். அண்ட் இதுல வந்து லிட்டரரி ஒர்க்ஸ் இதுல வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா? இதுலயே பாருங்க தனியா அவங்களே என்னென்ன போயம் சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ் அதே இதுதான் உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க. சரிங்களா? நீங்க பாருங்க, நோட் தி சிலபஸ் ஃபார் யூனிட் 7 பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக் டெஸ்ட் 10th இது அவங்களே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 12 சேஞ்ச் பண்ணது. இது வந்து நமக்கு குரூப் 2 சிலபஸ் சேம் இதே தான். நம்ம குரூப் 4 தான் ஒன் வியூ பாத்துடலாம்.
இது குரூப் 4ல இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரல் இங்கிலீஷ் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட் ஒன்லி. அவங்க மட்டும் தான் வந்து என்ன பண்ண முடியும், ஜெனரல் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழோட கம்பேர் பண்ணும்போது ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸ் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளா தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அதே பாட்டு தான் வந்து இதுலயும் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்மளோட அகாடமியோட வெப்சைட்லயே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இது வந்து குரூப் 4 உடைய சிலபஸ். ஓகே, ஓகே, ஓவரால சிலபஸ் என்னன்னு இது பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, வேற டவுட் இருந்தா இதை இருந்தா கேளுங்க. சரிங்களா, இதுல ரொம்ப அட்வான்டேஜ் வந்து பார்க்கும்போது மார்க் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க படிக்கும்போது என்னென்ன சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் வந்து கொடுத்து படிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்து இருக்கும். ஓகேங்களா, நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்க்கும்போது குரூப் 1 தான். இப்ப நீங்க அது கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்க படிக்கும்போது மத்த எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதனால மேக்ஸிமம் ஃபுல்லா எஃபெக்ட் போட்டு நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வெயிட்டேஜ் கொடுத்து வந்து படிங்க. அதிகமா ரீடிங் அதிகமா ஹேபிட், ரீடிங் ஹேபிட் அதிகமா கொண்டு வந்துக்கோங்க. சரிங்களா, ஃபர்தர் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.